திருக்கல்யாண மாதாவின் திருத்தலம் 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 பொற்பை திருத்தலம் திருக்கல்யாண மாதாவின் திருத்தலம் திருத்தலம் அருள் வரம் பொங்கி நிறைந்திடும் என்று வருவோரின் துன்பங்கள் பறந்தோடும் அருள் வரம் பொங்கி நிறைந்திடும் என்று வருவோரின் துன்பங்கள் பறந்தோடும். தூத்துக்குடி மறை மாவட்டம் சாத்தான்குளம் தாலுக்காவில் உள்ள பொத்தக்காலன் விளையில் 1853ஆம் ஆண்டு முதல் ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டு மக்கள் வழிபாட்டுக்காக திருக்கல்யாண அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. திருத்தலம் பொற்பை திருத்தலம் திருக்கல்யாண மாதாவின் திருத்தலம். இந்திய மண்ணில் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் பொத்தக்காலன் விளையில் பிரான்ஸ் குருக்கள் வந்து போய் ஆன்மீக பணி செய்து வந்தார்கள். 1924ஆம் ஆண்டு இங்கு ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட்டு அதற்கு திருக்கல்யாணத்தாய் ஆலயம் என்று பெயரிட ஊர் மக்களோடு இணைந்து முடிவு செய்தார்கள். திருத்தலம் பொற்பை திருத்தலம் 1935ஆம் ஆண்டு பங்காக உருவாகி 1971ஆம் ஆண்டு ஒரு புதிய ஆலயம் தற்போது இருக்கின்ற ஆலயம் உருவாக்கப்பட்டது. திருத்தலம் சின்னஞ்சிறுவர்கள் பார்த்து மகிழ்ந்திட பொற்பை கோயில் வந்து தினம் நம்மை காத்திடும் திருத்தலம் திருத்தலம் பொற்பை திருத்தலம் இங்கு வாருங்கள் வாருங்கள் வரம் கேட்டு வாருங்கள் இங்கு வந்தோர்கள் எல்லோரும் அருள் கோடி பெற்றார்கள். இங்கு வாருங்கள் வாருங்கள் வரம் கேட்டு வாருங்கள் இங்கு வந்தோர்கள் எல்லோரும் அருள் கோடி பெற்றார்கள். திருக்கல்யாண அன்னைக்கு அகில உலகமும் ஜனவரி 23ஆம் தேதி திருவிழா கொண்டாடப்பட்டது. காரணம், அந்த நாள்தான் திருச்சபையின் வரலாற்றிலே புனித சூசைப்பருக்கும் அன்னை மரியாளுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த நாள். அந்த நாளையே அகில உலகத்தில் இன்று திருக்கல்யாண அன்னையின் திருவிழா நாளாக கொண்டாடுகிறார்கள். திருத்தலம் பொற்பை திருத்தலம் ஆண்டுதோறும் ஜனவரி 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கக்கூடிய திருக்கல்யாண அன்னையின் திருவிழா ஜனவரி 23ஆம் தேதி 10ஆம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 14க்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆலயத்தில் வழிபாடு நடத்த வழிபாட்டின் இறுதி கட்டத்திலே பங்கு தந்தையானவர் அன்னைக்கும் சூசைப்பருக்கும் திருமண அறிக்கை வாசிக்கின்றார். பரலோகம் போலோகம் ஒற்றும் திருக்கல்யாண அன்னையின் திருமண அறிக்கை. ஒரு இறைவன் திருவருளால் ஆசிரியத்தில் குடிகொண்டிருக்கும்
தாவீதின் குலத்தவரான தந்தை யாக்கோபு, தாய் லிதியாழ்வர்களின் திருநிறைச் செல்வன் சுசேப்பருக்கும், பொத்தக்காலன் வழியில் குடிகொண்டிருக்கும் தாவீது ராஜ குலத்தில் உதித்த தந்தை சோய்க்கின் தாய் அன்னம்மாழ்வர்களின் அருந்தவ புதல்வியான திருக்கல்யாண மரியாளுக்கும் ஜனவரி 23 திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஜனவரி மாதம் 23 இந்த திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டாலும் ஜனவரி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் 14 கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. திருத்தலம் பொற்பை திருத்தலம் திருக்கல்யாண மாதாவின் திருத்தலம் திருத்தலமே அலங்காரம் கொண்டே கொடியேற்றம் முடிந்தவுடன் மக்கள் வெற்றிலப்பாக்கு பழங்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள். திருமண வீட்டில் எவ்வாறு பகிர்ந்து கொள்வார்களோ அவ்வாறு பகிர்ந்து கொண்டார்கள். திருக்கல்யாண மாதாவின் திருத்தலம் திருத்தலம் திருத்தலம். திருவிழா வென்றாலே தேர்ப்பவனி நடைபெறுவது வழக்கம். தென் மறை மாவட்டங்களில் எந்த ஒரு கோவிலிலும் இப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு பெரிய தேரை பார்த்திருக்க முடியாது. இது ஒரு வானளவு உயர்ந்த தேர். 9ஆம் திருவிழா 22 10ஆம் திருவிழா 23 பிரமாதமான முறையில் மாலை 6 மணி முதல் 12 மணி வரை தேர்ப்பவனி நடைபெறும். பல்லாயிரம் பல கோடி மக்கள் கூடி வந்து தேரை வடம்பிடித்து இழுப்பார்கள். மரியே வாழ்க, திருக்கல்யாண அன்னையே வாழ்க என்று கூக்குரலிட்டு கோஷமிட்டு உப்பை தூவி தங்களுடைய வேண்டுதலை அன்னையிடம் சமர்ப்பிப்பார்கள். தேர் பவனி வருகின்ற பொழுது மக்கள் வெள்ளம் அலை மோதி உப்பை வீசி வேண்டுதலை சமர்ப்பிக்கின்ற பொழுது நிறைய மக்கள் அன்னையின் புன்முறுவலை காண முடியும். புன்முறுவலை பெற்றுக்கொண்டாலே அவர்கள் வேண்டிய வரம் கிடைத்ததாக அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். இங்கு வாருங்கள் வாருங்கள் வரம் கேட்டு வாருங்கள். இங்கு வந்தோர்கள் எல்லோரும் அருள் கோடி பெற்றார்கள். இங்கு வாருங்கள் வாருங்கள் வரம் கேட்டு வாருங்கள். இங்கு வந்தோர்கள் எல்லோரும் அருள் கோடி பெற்றார்கள். இந்த திருத்தலத்திலே சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்னதாக கனம் பங்குத்தந்தை காகடிகள் இருந்த நேரத்தில் இந்த ஆலயத்திற்கு ஒரு சிலுவை செய்ய வேண்டும் என்று சாத்தான்குளத்தில் உள்ள ஒரு ஆசாரியை தொடர்பு கொண்டார். கோயில் வேலை நடக்கும்போது அந்த சிலுவை மரம் வாங்குறதுக்காண்டி பங்குசாமியும் ஊரில் உள்ள பெரிய ஆட்களும் போயிருந்தாங்க. அப்போ சாமுவேல் நாடார் மரக்கடையில் அங்கே மரத்தை பார்த்துட்டு கரையும் பேசுனாங்க ஒரு தடியை. அப்போ நீங்கள் இதில் சைஸுக்கு எங்கள் சைஸுக்கு மரத்தை தந்துடுங்கன்னு கேட்டு கடைசியில் அவர் 1000 ரூபா சொன்னார். இவங்க 900 ரூபா வரைக்கும் கேட்டாங்க. அப்போ அதுக்கு மேலே எங்களுக்கு கட்டுப்படியாகிட்டு வந்துட்டாங்க. திரும்ப அவர் அந்த மரத்தை தன் சொந்த உயரத்துக்காண்டி மரக்கடையில் விற்பனைக்காண்டி வேறு சைஸில் எடுத்துருக்காரு. அது அறுபடலை. ஆனால் வால் 2 இடத்தெல்லாம் முறிஞ்சிச்சு. அப்போ அவங்களுக்குள்ளே சந்தேகம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்து கேட்டாங்க, நம்ம கொடுக்கல அப்படிங்கிற சந்தேகத்தில் திரும்ப இங்கே ஊருக்கு வந்தாங்க. நீங்கள் வாங்கிக்கிடுங்க கேட்ட விலைக்கு அப்படின்ட்டு. பிறகு அங்கே போய் சாமியும் போய் அந்த மரத்தை ஆசீர்வதித்து அறுக்க சொன்னாங்க. அது நல்லா அறுபட்டுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். அதனால் இந்த மரத்தை கோயிலுக்கே சும்மா தானமாக கொடுத்துட்டாங்க, பணமே வாங்காமல். திருத்தலம் பொற்பை திருத்தலம் திருக்கல்யாண மாதாவின் திருத்தலம். சுமார் 13 ஆண்டுகளுக்கு முன்னதாக 2000 ஆண்டிலே ஒரு பெரிய புதுமை சிறுவர் சிறுமிகளால் கண்டுகொள்ளப்பட்டது. மதிய வேளையில் சரியாக 12 மணி அளவில் மாணவிகள் உணவருந்தி கொண்டிருக்கின்ற பொழுது தேர் வீதியின் மேலே வானத்தில் அன்னையானவள் ரதத்தில் பவனியாக வருவதை கண்டுணர்ந்தார்கள். கோயில் பக்கத்தில் தான் எங்கள் வீடு.
இப்போ மத்தியானம் 1 மணிக்கு வெயில், சரியான வெயில். குழந்தைகள்லாம் அந்த அமலூர் மாதா கேவி பக்கத்தில் இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிள்ளைகள் எல்லாம் குடில் பறக்கு, கர்த்தர் குடில் பறக்குனிட்டு எல்லாம் கோயிலுக்குள்ளே ஓடி வந்தாங்க. நாங்கள் எப்பவும் போல் மதியம் லஞ்ச் பிரேக்கில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு நான் தற்செயலாக வானத்தை பார்க்கும்போது வானத்தில் மாதாவும் குழந்தை இயேசுவும் வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கீழே 2 வானதூதர்கள் அவங்கள ப்ரைஸ் பண்ணி பாடிட்டு இருந்தாங்க. அங்கே மாதா கையில் குழந்தை இயேசு வச்சுட்டு நல்லா ஜகஜோதியாக வந்தாங்க. அவங்கள சுற்றி சாமி நின்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டும்போது கொஞ்ச நேரம் யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பார்த்தாங்க. அதாவது மாதா வந்து கையில் குழந்தைய வச்சுட்டு வர்ற மாதிரி, முன்னாடி சமண சாண்டவர்லாம் முன்னாடி போகிற மாதிரி, அதாவது ஒரு பவனியாக போகிற மாதிரி. அவங்க அப்படியே தேர் வீதியில் வந்து அங்கே மத்தி வாசல் வழியாக கோயிலுக்குள்ளே வந்து அங்கே ஒளியாக மறைஞ்சாங்க டோமில். கோயிலோட டோம் உச்சியில் வந்து ஒரு லைட்டு இருந்து அப்படியே இறங்கி உள்ளே வந்துட்டு அப்புறம் உள்ளே வந்து கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தா சிலுவை ஆண்டவர் நரம்பு, பச்சை நரம்பு அப்படி நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் காலில் அந்த ஆணி குத்திருக்கிற இடத்துல அங்கேருந்து ரத்தம் வந்துச்சு. எங்கள் ஃபாதர் வந்து அதை தொடச்சி எடுத்தாங்க. ஆனால் கர்ச்சிப்லனா அந்த ரத்தம் வரலைங்க. அன்றைக்கி நான் கோயில் உள்ளதாக இருந்து கும்பிட்டுட்டு இருந்தேன். சின்ன பிள்ளைகளெல்லாம் ஓடி வந்துச்சு. அப்போ என்னம்மா அப்படின்னு மாதா ஆண்டவர் எல்லாரும் வந்தவ, நாங்கள் பின்னாடியே வந்தோம். கோவரத்து வரையும் வந்தவ, கோவரத்துக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கல, அதான் நாங்கள் ஓடி வந்தோம் அப்படின்னு நிறைய சின்ன பிள்ளைகள் ஓடி வந்துச்சு. அந்த அதுக்கப்புறம் பாடுபட்ட சுருவத்தை பார்க்கும்போது ரத்தம் அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நானும் என் கண்ணால் பார்த்தேன் ரத்தத்தை. இன்றைக்கு வரையும், இந்த நிமிஷத்து வரையும் அந்த சிலுவையில் ரத்தம் வடிஞ்சது இன்னும் எங்கள் கண் முன்பாலேயே நிற்கிது. இந்த கண்கொள்ளா காட்சியை படம் போன்று உன்னத காட்சியாக அந்த சிறுவர் சிறுமியர்கள் கண்டு ரசித்தார்கள். மற்ற சிறுவர் சிறுமியர்களெல்லாம் அதை கண்டுகளிக்க ஓடோடி பவனியாக வர, குறிப்பிட்ட இந்த 4-5 சிறுமிகள் மட்டும் அந்த காட்சியை கண்டு கொண்டார்கள். அது ஒரு மகா பேறு பெற்ற ஒரு புதுமையாக அமைந்தது. அந்த நாள் முதல் கொண்டு இந்த ஆலயத்தில் புதுமைகள் ஏராளமாக பொழியப்பட்டு வருகின்றன. நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து எங்கள் அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் படித்த ஸ்கூலில் சிஸ்டர் கேட்டிசம் கிளாஸில் நான் 2வது படிக்கும்போது டெய்லி கேட்டிசம் கிளாஸ் உண்டு. ஒரு நாள் வந்து நற்கருணையில் நம்ம எது கேட்டாலும் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் இன்னொரு பேரில் நாங்கள் எங்களை கோயிலுக்கு போக சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி நாங்கள் போகும்போது நாங்கள் நற்கருணை பிள்ளையில் எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு அன்றைக்கி ஒரு கதையும் சொன்னாங்க. அதை கேட்டுக்கிட்டு அப்படியே அன்றைக்கி இன்டர்வல் பீரியடில் நான் வந்து கோயிலுக்கு போய் எனக்கு நான் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறது என் மனதில் ரொம்ப அது எனக்கு உறுத்தலாகவே இருந்தது. உடனே அப்படியே நான் போய் அங்கே ஸ்கூல் அங்கே சர்ச்சில் போய் நற்கருணை பிள்ளையை பார்த்தேன். எனக்கு அது எட்டாது. நான் என்ன செய்யணும்னு தீர்மானித்து அந்த பின்னால் சக்கரிச்சில் போய் அங்கே இருந்த ஒரு ஸ்டூலை எடுத்துகிட்டு வந்து நான் பீடத்தில் நடுவில் போட்டு அதில் ஏறி பீடத்தில் உட்காந்துக்கிட்டு, இயேசுவே எங்கள் அப்பா இனிமேல் குடிக்கவே கூடாது, எனக்கு எங்கள் அம்மா அடிபடுவது நினச்சி ரொம்ப மனதில் எப்போதும் வருத்தமாக இருந்ததுனால எங்கள் அப்பா இனி குடிக்கவே கூடாது இயேசுவே அப்படின்னு இயேசுவேன்னு தட்டணும் முதல்வது எனக்கு என்னன்னு ஒரு குரல் கேட்டுது. நான் என்ன இப்படி எனக்கு உள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது, இது உண்மையா நிஜமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்காக இறங்கி போய் சக்ரிஸெல்லாம் தேடி எல்லா பக்கமும் தேடினேன். வேறு யாருமே இல்லை. திருப்பியும் வந்து அதே போல் ஸ்டூலில் ஏறி பழையபடி பீடத்தில் உட்காந்துக்கிட்டு, இயேசு எங்கள் அப்பா குடிக்கவே கூடாது, எங்கள் அம்மாவை அடிக்கக்கூடாது, எங்கள் அப்பா இனிமேல் குடிக்கவே கூடாது, எங்கள் அப்பா இனி குடிக்க மாட்டாங்கங்கிற குரல் எனக்கு தெளிவாக கேட்டுது. இது எந்த அளவுக்கு உண்மையா, இது எனக்கு என்னுடைய மனதிலோட அந்த பிரதிபலிப்பா அப்படின்னு நான் வந்து எனக்கு என்னன்னு செய்யணும்னு தெரில. ஆனாலும் இந்த குரல் எனக்கு நிச்சயமாக கேட்டுது. இதை நான் போய் சிஸ்டர் நான் வந்து நீங்கள் எது கேட்டாலும் நற்கருணை பிள்ளையில் கேட்டது கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதே போல் நான் போய் இயேசு எனக்கு எங்கள் அப்பா குடிக்கக்கூடாதுங்கிறத கேட்கும்போது உங்கள் அப்பா இனி குடிக்க மாட்டாங்க எந்த பதில் எனக்கு உள்ளேருந்து வந்தது. அப்போ சிஸ்டர் வந்து நீ எப்படி கேட்டான்னு எல்லாம் கேட்டுட்டு என்னை திருப்பி கோயிலில் கூட்டிகிட்டு போய்
அதே மாதிரி நீ எப்படி ஸ்டூல் எடுத்தா, எப்படி யாருன்னா, எப்படி என்ன செய்தா, எல்லா விவரமும் கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட நான் முதல்ல நடந்தது போலே எல்லாம் சொன்னேன். ஆனால் இது நடந்ததுலேருந்து எங்கள் ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் அப்பா அதுக்கு முன்னால் எப்படி குடிகாரராக இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு எங்கள் அப்பா குடியை நிறுத்தி குடும்பத்தை நல்லா கவனித்து ஊரில் நல்ல எல்லாத்தோட நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைக்கு வந்து நல்லா இருந்தாங்க. திருத்தலத்தாய் திருத்தலத்திலே பல்லாயிரம் மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து செல்லுகின்றார்கள். குறிப்பாக முதல் சனி நாட்களில் 25-30 மேற்பட்ட மக்கள் வந்து சென்று அன்னையை ஆராதிக்கின்றார்கள். சப்பரப்பவனி நேரத்திலே தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் விதத்தில் அன்னையின் மடியிலே வைத்து ஜெபிக்கின்றார்கள். திருமண வரம் கிடைப்பதற்காக மஞ்சத்தாலி நெச்சை அணிவிக்கின்றார்கள். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக தொட்டில் கட்டி தாய்க்கு அர்ப்பணிக்கின்றார்கள். இந்த நெச்சைகள் எல்லாம் அவர்களுக்கு அருள் கொடைகளாக ஆண்டவர் அருள்பாலித்து வருகின்றார். கடந்த 2 வருடத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தோம். இந்த ஒரு 6 வருஷமாக நான் வந்து புத்தகல நுழையில் தான் இருந்தேன். அப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியாது திருக்கல்யாண மாதான்னு சொல்லும்போது எங்கள் சிஸ்டர்ஸ் மட்டும் பல இடங்களில் கொஞ்சம் சொல்லுவாங்க. திருக்கல்யாண மாதாட்ட வேண்டுனா கல்யாணம் முடியும். யாரெல்லாம் நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் விண்ணப்பம் போடுங்க. அது புத்தகல நுழை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து அதை எப்படி விண்ணப்பம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இங்கேருந்து சின்ன படங்களை கொண்டு திருக்கல்யாண மாதா படங்களை கொண்டு எங்கள் சிஸ்டர்ஸுக்கு கொடுத்து நீங்கள் மற்ற ஊரில் உள்ள மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த